வெல்கம் டு சஷ்டிக் இல்லம் சேனல். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான எம்மியான ஜீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 2 தக்காளி, 3லிருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சிக்கனை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் உப்பு காரம் இறங்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி வந்துடுச்சு. நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நம்ம இஞ்சி கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சோம்ல, அதுவே பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி மூடி வைக்கும்போது ஒரு கல் லைட்டாக உப்பு அதிகமாக இருந்தால் பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப இல்லைங்க, ஒரே ஒரு கல் லைட்டாக அதிகமாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்மியான ஜீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணி வீடே மணக்கிற அளவுக்கு கம்மன் வரும். நல்லா வெந்துருந்துச்சு பாருங்கள். சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.